சிம்ம ராசி நேயர்களுக்கு அனைவருக்கும் அமிர்தாஸ் ஜோதிட நிலையம் சார்பாக உங்களை அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். பொதுவாக இந்த ஜூன் மாத பலன்கள், ஜூலை மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். இந்த சிம்ம ராசியில் பிறந்தவாளுக்கு சூரியன் ஆதிக்கம் பெற்றதாக இருக்கும். இந்த சிம்ம ராசியில் பிறந்தவளுக்கு சூரியன் அதிபதியாக வருவார். அப்படி சூரியன் அதிபதியாக வர காலத்தில் இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் இவாளுக்கு 7 சனி சஞ்சாரம் பண்ணுறார். சிம்மராசிக்காரர்களுக்கு 7 சனி சஞ்சாரம். 7ங்கிறது களத்திரஸ்தானம், வருவாய்ஸ்தானம், தனஸ்தானம், எப்படி இது ஒன்று வச்சுக்கலாம். அந்த மாதிரி 7ஆம் இடத்துல சனியும் ராகுவும் சேர்ந்துருக்கு 7ஆம் இடத்துல. அது இல்லாமல் மீண்டும் உங்களுக்கு 11 லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய 12ஆம் இடத்துல குருவும் சஞ்சாரம். அப்போ இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு என்ன பண்ணும்? இந்த சிம்ம ராசி பொறுத்த வரைக்கும் 7ல் சனியும் ராகும் இருக்கிற வரைக்கும் காரிய தடைகள் வந்துகிட்டே இருக்கும். ஏதாச்சும் ஒரு காரிய தடைகள் வந்துகிட்டே இருக்கும். காரணம் என்னென்னா, சனி மந்தகாரகன்னு பேர். எதுவே அவர் மெதுவாகவே செய்யக்கூடியவர். அது 7ல் இருக்கும்போது காரிய தடைகள் கொஞ்சம் வரும். ரெண்டாவது, பொதுவாகவே நம்மளுக்கு சிம்ம ராசிக்கும் சனி ராசிக்கும் நேர் எதிரி தான். சிம்மத்துக்கும் சனிக்கும் ஆகாது தான். ஏன்னா சனிங்கிறது உள்ள சிம்ம ராசிக்கு அதிபதி சூரியன் அப்பா கிரகம். நவகிரகத்தில் சூரியன் அப்பா பிள்ளையாக இருந்தாலும் நவகிரகத்தில் 2 பகைப்பெற்ற கிரகம் தான். அந்த மாதிரி பகைப்பெற்ற வீட்டில் சனி இப்போ கோச்சார ரீதியாக உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால பொதுவாகவே இந்த இல்லத்தில் அப்பா பையனுடைய சில பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும். என்ன சாமி, இந்த பெரிய பையனும் எங்கள் வீட்டுக்காரரும் சேர்ந்தே வர மாட்டேங்குது, ஏதோ பிரச்சனை பண்ணிட்டே இருக்கான், அவனோட பேசுகிறதே இல்லை, இப்போ அப்பாக்கிட்டே பேசுகிறதே இல்லை அப்படின்னு. ஏன்னா காரணம் என்ன, இதான் இது 7ல் சனி சஞ்சாரம் இல்லையா. அதனால் பார்த்து அவங்க போனால் அப்பாவுக்கும் பையனுக்குள்ள உறவுகளில் சில பிரச்சனைகள் வரும். அது சிம்ம ராசிக்காரன பையனாக இருக்கலாம், இல்லை அப்பாவாக இருக்கலாம். அவங்களுக்கு இந்த மாதிரி பாதிப்புலாம் கொஞ்சம் ஏற்படும். இது அடிப்படையில் அவன் ஜாதகத்தில் அந்த மாதிரி இருக்குன்னா, பொதுவாகவே அடிப்படையில் அவங்களுக்கு பிறக்கும் போதே இப்போ 7ல் சனி, அதே மாதிரி சிம்மத்தில் சூரியன் அந்த மாதிரி பிறந்துட்டான்னா எப்போயுமே அந்த பையனும் அப்பாவுக்குள்ளே ஒரு பிரிவினைகள் இருந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி அமைப்பு பெற்றது தான் சிம்ம ராசிக்காரர்களுக்கு. இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு சிம்மத்துக்கு பொறுத்த வரைக்கும் பொதுவாக 5ஆம் இடம் சுத்தமாக இருக்குது. அவளுக்கு 5ஆம் இடம் சுத்தமாக இருக்கிறதுனால குலதெய்வ அனுகிரகம் நல்லா இருக்குது. அதே மாதிரி முன்னோர்கள் ஆசீர்வாதமாக அவர்கள் நல்லா இருக்குது. அதை அப்படியே பேலன்ஸ் பண்ணி போயிடும். சிம்மராசி பொறுத்தவரைக்கும் அதோட அதிபதி சூரியன் இல்லையா. அதனால் நீங்கள் சாதாரணமாக ஒரு காரியத்துக்கு இந்த மாதத்தில் வெளியே போகும்போது சக்தி தேவி நீங்கள் ஒரு வழிபட்டு, இல்லைன்னா சிவன் கோயில் பக்கத்தில் இருக்கும்போது அம்பிகை வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி அம்பிகை வழிபாடு செய்துட்டு ஒரு காரியம் நம்ம போகிறோம், ஒரு நல்ல காரியத்துக்கு கிளம்புறோம், இல்லை பையனுக்கு பொண்ணு பார்க்க போகிறோம், இல்லை பொண்ணுக்கு பையன் பார்க்க போகிறோம், ஏதோ ஒரு காரியத்துக்கு நல்ல காரியம் போகும்போது பக்கத்தில் உள்ள சிவன் கோயிலில் போய் ஒரு அம்பாள் தரிசனம் பண்ணிட்டு, அம்பிகை தரிசனம், இல்லை இங்கேருந்து நம்ம மனசால பிரார்த்தனை பண்ணிட்டு போனோம்னா காரியங்கள் தடையில்லாமல் நடக்கும். ஏன்னா இந்த 7ல் சனி பொறுத்த வரைக்கும் காரியங்கள் ரொம்ப பொறுமையாக மெதுவாக செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் கொண்டவர். அதனால தான் பொதுவாக என்ன பண்ணணும்னா, நம்ம ஒரு காரியம் தடைகள் இல்லாமல் இருக்கணும், நம்ம போராட்சி அது நல்ல விதமாக அமையணுங்கிற மாதிரி ஒரு வேண்டுதல் வச்சுட்டு கிளம்பணுன்னா ரொம்ப நல்ல விதமாக அமையும். சிம்ம ராசிகளுக்கு இந்த மாதம் கொஞ்சம் சுமாரான மாதமாக தான் தெரிகிறது. அதனால் மீண்டும் அடுத்த மாதத்தில் உங்களுக்கு ராசி பலன்கள் எப்படி இருக்கிறது பார்ப்போம். அதுவரை உங்களிடம் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும்.